உங்கள் இறைவன் ஒரே இறைவன்தான். அளவிலா கருணையும் இணையிலா கிருபையும் உடையவனாகிய அவனைத் தவிர வேறு இறைவன் இல்லை. இந்த உண்மையை அறிந்து கொள்ள சான்று வேண்டுமாயின், வானங்கள் பூமி ஆகியவற்றின் ஒழுங்கமைப்பிலும் இரவும் பகலும் ஒன்றன்பின் ஒன்றாக மாறி வருவதிலும் மக்களுக்கு பயன் தருபவற்றை சுமந்து கொண்டு கடலில் செல்லும் கப்பலிலும் மேலிருந்து அல்லாஹ் இறக்கி வைக்கும் மழை நீரிலும் பின்னர் அதை கொண்டு பூமியை அது இறந்து போன பின்னரும் கூட உயிர்ப்பித்து மேலும் தனது இந்த ஏற்பாட்டின் மூலம் அதில் எல்லாவிதமான உயிரினங்களையும் பரவ செய்திருப்பதிலும் காற்றுகளை சுழல செய்வதிலும் வானங்களுக்கும் பூமிக்கும் இடையே கட்டுப்படுத்தப்பட்ட மேகங்களிலும் சிந்திக்கும் மக்களுக்கு ஏராளமான சான்றுகள் இருக்கின்றன. ஆனால் இறைவன் ஒருவனே என்பதை தெளிவுபடுத்தும் இத்தகைய தெளிவான சான்றுகள் இருந்தும் மனிதர்களில் சிலர் அல்லாவை தவிர மற்றவர்களையும் அவனுக்கு நிகரானவர்களாய் ஆக்கிக் கொள்கின்றார்கள். மேலும் அல்லாவை எவ்வாறு நேசிக்க வேண்டுமோ அதுபோல அவர்களை நேசிக்கின்றார்கள். ஆனால் இறை நம்பிக்கை கொண்டவர்களோ அல்லாவை அனைவரையும் விட அதிகமாக நேசிக்கின்றார்கள். ஆற்றல் முழுவதும் அல்லாவின் பிடியில்தான் இருக்கின்றது. மேலும் அல்லாஹ் கடுமையாக தண்டனை கொடுப்பவன் என்பதை இந்த அக்கிரமக்காரர்கள் வேதனையை நேரில் காணும்போது அறியத்தான் போகிறார்கள். அந்தோ அதனை இன்றே அவர்கள் உணர்ந்து கொண்டால் எத்தனை நன்றாயிருக்கும். தண்டனை வழங்கப்படும் அந்த நேரத்தில் இவ்வுலகில் பின்பற்று வந்த வழிகாட்டிகள் மற்றும் தலைவர்கள் தம்மை பின்பற்றி வந்தோரை விட்டு அவர்களுக்கும் தமக்கும் இடையில் எந்த தொடர்பும் இல்லை என்று கூறி விலகி விடுவார்கள். ஆயினும் அவர்கள் தண்டனை பெற்றே தீருவார்கள். மேலும் அவர்களுக்கிடையே இருந்த எல்லா உறவுகளும் முற்றிலும் அறுந்துவிடும். அப்பொழுது அத்தலைவர்களை பின்பற்றியவர்கள் கூறுவார்கள், நமக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைக்குமானால் இன்று நம்மை விட்டு அவர்கள் விலகி கொண்டது போல நாமும் அவர்களை விட்டு விலகி கொள்வோமே. இவ்வாறு வேதனையாலும் துக்கத்தாலும் கைகளை பிசைந்து கொண்டு நிற்கும் வகையில் அவர்கள் இவ்வுலகில் செய்த தீய செயல்களை அல்லாஹ் அவர்களுக்கு காண்பித்து கொடுப்பான். மேலும் நெருப்பிலிருந்து எவ்வகையிலும் அவர்கள் வெளியேறிவிட முடியாது.